எல்லோருக்கும் வணக்கம். ஒரு வீரன் அவனுடைய எதிரியை குறைச்சி மதிப்பிட மாட்டான். மார்க்கெட் சூடாகிக்கிட்டே இருக்கு. இன்ட்ராடேல மிகப்பெரிய வாலட்டிலிட்டி அப்படின்றது வந்துக்கிட்டு இருக்கு. பெரிய ஆளுகள்லாம் அவங்கள பொசிஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எகிரி அடிக்கவா இல்லை இறங்கி அடிக்கவா அப்படின்னு. அப்போ இந்த சூழ்நிலையில் ஏதாவது ஒரு 2000 பாயிண்ட்டுக்கு இன்னொரு 2 மாதத்துக்குள்ளே பிளான் பண்ணுறான்னு வச்சுங்க. இந்த மே மாதம் ஜூன் மாதம் 2 மாதம் கூடி ஏதாவது 2000 பாயிண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி அது மேல் நோக்கி தூக்கிட்டா எல்லாத்துக்குமே சந்தோஷம். ஜூன் மாதம் மழை வேறு வரும், நல்லா சீசன் என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லா ஸ்டாக்குலேருந்து லாக் ஆனதுலேருந்து ரிலீஸ் ஆகி ஜாலியாக இருக்கலாம். ஆனால் ஒருவேளை அந்த 2000 பாயிண்ட் என்பது கீழே குமிஞ்சு பார்த்து குப்புற போயிட்டானாக்கா அப்போ தான் மிகப்பெரிய மன வருத்தம் என்பது வரும். ஸோ ரீட்டைலர்ஸுக்கு ஆபத்து பாந்தவனாக இருப்பது ஹெட்ஜிங் தான். ஒரு உதாரணத்துக்கு ஒரு 15 லட்ச ரூபாய்க்கு நிஃப்டி இண்டெக்ஸ் பொசிஷன் வச்சுருக்காங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு 23,500 அல்லது 23,000 அப்படின்ற மாதிரி புட் ஆப்ஷன் ஏதாவது 10,000 ரூபாய்க்கு கிடைக்குதா, இந்த மே மாதம் பூரா ஏதாவது சேஃப்டி பண்ணி வச்சுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் நண்பர்களே, மறுபடி ஒரே தப்பு பண்ணாதீங்க. ஒரு நண்பர் சொல்கிறாரு, நான் ஸ்ரீராம் ஃபினான்ஸு வருண் பிவரேஜ் எல்லாம் சமீபத்தினுடைய உச்சியில் போய் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அதனால் தயவுசெய்து ஹையர் லெவலில் மாட்டிக்காதீங்க. இப்போ கூட 2000 பாயிண்ட் மார்க்கெட் கீழிருந்து மேலே ஏறி வந்தான். ஸ்மார்ட் மணி கான்செப்டில் சாமர்த்தியமாக கீழே வாங்கி மேலே விற்றுருந்தா அதில் ஒரு சாமர்த்தியம் அப்படின்றது இருக்குது. ஆனால் இத்தனை நாள் மார்க்கெட் ஏறி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் உச்சாணி கொம்பில் போய், ஏன்னா இங்கிருந்து மேலே ஏறிட்டால் பரவாயில்ல, ஒருவேளை இதுக்கு முன்னாடி போட்ட மொட்டதாசை குட்டையில் விழுந்த மாதிரி இதுக்கு முன்னாடி 2 முறை விழுந்த மாதிரி இன்னொரு இடம் விழுந்துட்டான்னு என்ன பண்ணுறது? ஏன் இப்படி பல நண்பர்கள் ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அவங்க இந்த மாதிரி வேலை தான் பண்ணுறாங்க. அதாவது சப்போர்ட்டுகளில் ஸ்மார்ட் மணி கான்செப்டில் உள்ள என்ட்ராகாமல் ஹையர் லெவல் என்ட்ராகிறாங்க. இதெல்லாம் யாருக்கு ஒத்து வரும்னா, லாரி கணக்கில் பின்னாடி பணம் வச்சிருக்கிறாங்க, அவன் பிரேக் அவுட் ஆகி மேலே போனாலும் ஓகே, இல்லை மறுபடி கீழே வந்து சப்போர்ட் வந்ததுக்கப்புறம் சப்போர்ட்லேருந்து ஏறினாலும் ஓகே, அல்லது சப்போர்ட்டை அடிச்சுட்டு புது சப்போர்ட்டு போய் அங்கிருந்து ஏறினாலும் ஓகே, எல்லா இடத்துலையும் என்கிட்ட பணம் இருக்குடா நான் பார்த்துக்கலாம்டா அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி ஹையர் லெவல்லாம் ஓகே. இல்லைன்னா உங்கள் பணம் லாக் ஆகிட்டு அப்புறம் மறுபடியும் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். இன்னைக்கு சில மிக முக்கியமான தகவல்கள் இருக்கு. அதுல முதல் முக்கியமான தகவல் பாத்தீங்கன்னா, இண்டஸ் டவர்லாம் வந்து Q4 ரிசல்ட் கொடுத்ததான் தாமதம். உடனே லாபத்தை புக் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி பண்ணி விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 7.25% டவுன். ஸோ கடந்த 6 மாசத்துல மிகப்பெரிய உச்சத்துல வந்துகிட்டு இருந்தா, ஆல்மோஸ்ட் 20% பக்கம் லாபத்துல இருந்தா. ஆனா இன்னைக்கு ஒரே நாள் அவனை பிடிச்சி கிட்டத்தட்ட 7% பக்கம் இறக்கி விட்டாங்க. நண்பர்களே, ஒரு காலத்தில் இந்த வருண் பெவரேஜஸ் வந்து எவ்வளவு பெருமையாக இருந்துச்சு சரிங்களா? என்ன ஒரு தகவல் வந்தாலும் துள்ளி குதிச்சு ஏறுவான். ஆனால் இன்னைக்கு வந்து அவங்க ஒரு பிளான்ட்ல வந்து அவங்களுடைய கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. இப்படி ஒரு பிஸ்னஸ் அப்டேட் வந்துமே அவன் ஏறினது வெறும் ₹1. ஆனால் ஒரு காலத்துலலாம் வந்து சும்மா சாதாரணமாக ஏதாவது ஒரு தகவல் வந்தாலும் சரி வரலினாலும் சரி அவன் பாட்டுக்கு கிராஜுவலாக ஏறிட்டே இருந்தான். 2020 ₹100 ரேட்லேருந்து ஏற ஆரம்பித்தவன் ஆல்மோஸ்ட் 700 வரைக்கும் போனான். இப்போ மார்க்கெட் கடந்த ஒரு வருஷமாக சரியில்லை அப்படின்றதுனால தான் ஆடிக்கிட்டு இருக்கான். இப்போ நல்ல தகவல்கள் வந்துமே அவனுக்கு எதுவுமே சப்போர்ட் பண்ணல. அப்படி நல்ல தகவல் ஏதாவது 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் இருக்கும்போது வந்திருந்தா கூட பரவாயில்ல, அவன் வந்து தொட்டு சரிஞ்சு கீழே வந்துட்டான். இந்த இடத்துல ஏதோ ஒரு நல்ல நியூஸ் வந்தது, அதுக்கு அவன் ஏறினது வெறும் ₹1. எங்க சிங்கக்குட்டியை வந்து ரோட்டில் இறங்கியிருக்கோம் பார்க்குறியா, மே மாதத்துலேருந்து டெலிவரி ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஓலா எலக்ட்ரிக் வந்து இந்த ரோட்ஸ்டர் எக்ஸ் அப்படின்றது மேலே ரொம்பவுமே நம்பிக்கையாக இருக்காங்க. இதனுடைய சேல்ஸ் நம்மளை எங்கேயோ தூக்கி விட போகுது, இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்திலே பெரிய ஆளாக வரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி நினச்சி இதை வெளியிட்டிருக்காங்க. இதனுடைய சங்கதி என்ன அப்படின்றது சில நாட்களில் சில மாதங்களில் தெரிய வரும். நானும் போய் இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாமான்னு பார்க்குறேன். ஒரு வெயிட் கொஞ்சம் மேனேஜ் பண்ணக்கூடிய வெயிட்டாக இருந்ததுன்னா கூட ட்ரை பண்ணலாமான்னு தான் பார்க்குறேன். ஏன்னா விலையும் கம்மியாக தான் இருக்குது, 200 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படின்றாங்க. இந்த கம்ப்யூட்டர் வேலை பார்த்து கழுத்து, கை, ஷோல்டரு, இடுப்பு, பின்னாடி எல்லா பக்கம் வலியாக இருக்குது. புல்லட் ஓட்டுற சக்தி அப்படின்றது இல்லை. நண்பர்களே, எல்லா நியூஸுகளை விடவும் இன்றைக்கி மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த M&M ஃபினான்ஸ் என்ன ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தகவல் வெளியிட்டிருக்காங்க. அதாவது நாங்கள் வந்து ரைட்ஸ் இஷ்யூ பண்ண போகிறோம், அதுக்கு உண்டான அப்ரூவல் நடவடிக்கை அந்த போர்ட் மீட்டிங் வரக்கூடிய 8th மே வரப்போகுது அப்படின்றாங்க. அப்போ இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க 2வது மே அப்படின்னா, அப்போ 8th மே + 8th மேக்கு அப்புறம் இன்னும் சில நாட்களுக்கு இந்த நியூஸ்னுடைய தாக்கம் இருக்கும். அப்போ இந்த ஸ்டாக் ஏதாவது வால்டிலிட்டியான வேலைகளை பண்ணுறானா அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கணும். ஸோ தகவல்களுடைய அடிப்படையில் சமீபத்தில் பிஎஸ்சி அப்படின்ற பங்கு ஃபோக்கஸில் இருந்தது, பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு ஃபோக்கஸில் இருந்தது.
அதை தொடர்ந்து இந்த M&M ஃபினான்ஸ் அப்படின்றது இப்போ இதுக்குள்ள வந்தது. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ரைட்ஸ் இஷ்யூ தந்து நிறைய பேர் சம்பாரிச்சு கொடுக்கவே இல்லை. அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, சுஸ்லான் அப்படின்றதெல்லாம் வெறும் 5 ரூபாய்க்கு என்னமோ ரைட்ஸ் இஷ்யூ கொடுத்து 50 ரூபாய்க்கு மேலையெல்லாம் அந்த பங்கு போச்சு. பட் ரைட்ஸ் இஷ்யூ கொடுத்த டைம்லேயும் கொஞ்சம் சம்பாரிச்சு கொடுத்தான். அதுக்கப்புறம் நிறைய பங்குகள் ரைட்ஸ் இஷ்யூ கொடுத்து நிறைய சம்பாரிச்சு கொடுத்தான். பட் அதுக்கப்புறம் இடையில கேப் இருந்தது. இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த M&M ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கு ரைட்ஸ் இஷ்யூன்னு கொடுத்துருக்கான். இதனால இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாக்கின் விலையையும் ஏற்றி விட போறானுங்களா, அல்லது ஸ்டாக்கின் விலையை இப்போ இருக்கக்கூடிய ரேட்ல இருந்து கீழே இறக்கி விட்டுட்டு ரைட்ஸ் இஷ்யூ குடிக்கும் போது ஏதாவது லாபம் செஞ்சு கொடுக்க போறாங்களா என்னன்றது தெரியல. பட் தற்போதைக்கு இந்த பங்கு என்பது 52 வீக் லோ அப்படின்றது இருக்கு 260 ரூபாயில. இதுக்கு முன்னாடி எல்லாம் அவன் 300 ரூபாய்னு 260க்கும் 300க்கும் இடையிலேயே தான் இத்தனை நாட்களை விளையாண்டுக்கிட்டு இருந்திருக்கான். இனிமேல் என்ன பண்ண போறான் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஆக மொத்தம் நியூஸ் வந்த ஸ்டாக்குகளில் முதன்மையான இடத்தை இப்போதைக்கு போட்டிருக்கிறது M&M ஃபினான்ஸ் அப்படின்ற பங்கு தான். நண்பர்களே, மிக மிக முக்கியமான தகவல் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தங்கமயில் ஜுவல்லரி வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நடந்து முடிந்த அக்ஷய திருதியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் என்ன சேல்ஸ் ஆச்சோ அதே வருஷம் தான் இந்த சேல்ஸ் நடந்திருக்கு. போன வருஷம் 157 கோடிக்கு தான் விற்றோம், இந்த வருஷம் 158 கோடி ஒரு நாளைக்கு விற்றுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, தங்கத்தினுடைய விலை அதிகமாக போயிட்டதுனால நிறைய பேர் கடையை ராத்திரியெல்லாம் நீக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் காத்தாடல அப்படின்ற மாதிரி நிறைய நகை கடைகளில் கூட்டமே இல்லை. இதுக்கு மிக முக்கியமான காரணம் தங்கத்தினுடைய விலை இன்க்ரீஸ் ஆகிட்டதுனால தங்கத்தினுடைய வியாபாரம் என்னமோ போன வருஷத்துக்கு ஈக்குவலாக தான் நடந்திருக்கு. பட் இருந்தாலும் வால்யூம் என்பது குறைஞ்சிருக்கு. ஏன்னா தங்கத்தினுடைய விலை தான் 34% ஏறி இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, போன வருஷம் அக்ஷய திருதிக்கு யாராவது 1 கிலோ, ஏங்க நம்ம சாதாரணமாக 1 கிராம் அல்லது பேசுகிறோம், அல்லது நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு பொருட்களை அக்ஷய திருதிக்கு வாங்கியிருந்தோன்னு வச்சுங்க, எப்படி எவனாவது ஒருத்தர் 1 கிலோ தங்கம் என்பது போன வருஷம் அக்ஷய திருதிக்கு வாங்கியிருந்திருப்பாங்க இல்லையா, 1 கோடிக்கு வாங்கியிருக்காங்கன்னு கூட வச்சுங்க. அப்போ அவங்களுடைய பணம் இந்த அக்ஷய திருதியில் 1,34,00,000 மாறி இருக்கிறது. இந்த ஒரு காரணத்தினால நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தங்கமே எங்களுக்கு வேணாயா போங்கயா அப்படின்ட்டு இந்த சில்வர் காயின் வாங்குறது, மற்ற கோல்டு இல்லாத ஆபரணங்களை வாங்கியிருக்காங்க. அது வந்து கிட்டத்தட்ட 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நண்பர்களே, நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனியும் மொத்தமாக டோட்டல் டேமேஜ் அப்படின்ற மாதிரி ஆகி கிடக்கு ஷேர் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் HDFC லைஃப் இன்சூரன்ஸுடைய ஷேர் ப்ரைஸை மட்டும் அந்த ஷேர் ஹோட்டல்ஸ் கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. நீ தான் என் சிங்கம், உன்னை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கணையா அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னு கேளுங்க, அவன் பண்ணியிருக்கிற வேலை எப்படி. சமீபத்தில் 2025 மிகப்பெரிய ஒரு சரிவு 750 ரூபாயிலிருந்து அவன் பாட்டுக்கு கிட்டத்தட்ட 550 600 ரூபா பக்கத்தில் போயிட்டான். மறுபடியும் இப்போ 600 ரூபாயிலிருந்து மிகப்பெரிய அளவில் 750 ரூபா வரைக்கும் ரெக்கவரி ஆயிருக்கானே, என்ன சின்ன விஷயமா? அதனால தான் அவனுக்கு ஒரு உம்மா கொடுக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் LIC ஷேர்லையுமே நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவனுடைய ஷேர் ப்ரைஸில் ஒரு மறுவாழ்வு வருமா, அவனுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா 1200 ரூபா வரைக்கும் அந்த காலத்தில் சிங்கம் மாதிரி ஏறி வந்தவன் மறுபடியும் 1200 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் சரிஞ்சிட்டான். மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சினால இவன் போட்டு வச்சிருக்கிற பணம்லாம் நிறைய மார்க்கெட்லையும் இருக்குல்ல, ஸோ மார்க்கெட்டே சரிஞ்சு கிடச்சதுனால இவனும் சரிஞ்சு கிடச்சிட்டான். சமீபத்தில் 50 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே பிக்கப் ஆகலாமான்னு பார்த்துட்டு இருக்கான். பட் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணல. மார்க்கெட் தான் கடந்த 5 நாட்களாக நீட்டி படுத்துக்கிட்டு இருக்கே. அதனால் வந்து இப்போதைக்கு இந்த LIC அப்படின்ற பங்கில் ஒரு மறுவாழ்வு வருமா அப்படின்ற மாதிரி ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர்னுடைய ஷேர் ப்ரைஸ் தேவையில்லாத குறும்புகளை எல்லாம் பண்ணிக்கிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கான். அதாவது சமீபத்தில் 2024 என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% பக்கம் இறங்கிட்டு அப்புறம் மறுபடியும் 50% பக்கம் ஏறினான். அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் 2025 ஒன்றுமே தெரியாத வெங்காய கண்ட மாதிரி மறுபடியும் ஒரு 30-50% பக்கம் இறங்கி வச்சிருக்கான். 700 ரூபாய் எங்கே, 300 ரூபாய் ரேஞ்ச் எங்கே, எவ்வளவு பெரிய வீழ்ச்சி. 300 ரூபா வரைக்கும் இறங்கிட்டு அப்புறம் மறுபடியும் இப்போ 420 ரூபாயில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இனி இவன் செய்யக்கூடிய வேலை என்ன அப்படின்றது தெரியல. இப்போ சாதாரணமாக அவன் இந்த வருஷத்தினுடைய லோ அப்படின்னு கீழே குமிஞ்சு பார்த்தானாவே அது எங்கேயோ 280 ரூபாய்ன்னு இருக்கு. இந்த வருஷத்தினுடைய ஹை 2025 இயர் டு டேட்னு பார்த்தாவே அண்ணாந்து பார்த்தா அது எங்கேயோ 600 ரூபாயில் இருக்கு. இயர் டு டேட் இந்த 2025 ஜனவரியிலிருந்தே இப்படின்னா அப்போ ஒரு வருஷ கணக்குக்கு அண்ணாந்து பார்த்தா அவன் எங்கேயோ 750 ரூபா பக்கத்தில் இருக்கான். இப்படியாக ஓவரா குறும்பு பண்ணிட்டு ரொம்ப வால்டிலிட்டி ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காகத்தான் இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர் அப்படின்றது இருக்கு.
இந்த சொனாட்டா சாஃப்ட்வேர்னுடைய வரக்கூடிய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எல்லாம் ஆவலோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பல குவார்ட்டர்களாக ஒரே ரிசல்ட்டை 100 கோடினா 100 கோடி மாதிரியே கொடுத்துக்கிட்டு இருக்கான். நண்பர்களே, டயர் கம்பெனியில் ஒருத்தன் தான் இந்த அப்பல்லோ டயர் அப்படின்றவன். இவன் அந்த காலத்திலேயே என்ன ஒரு வேலை பண்ணா குவார்ட்டரில் Q4ல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q3 அப்படின்ற ரிசல்ட்டை விடவும் Q2 அப்படின்ற ரிசல்ட்டை விடவும் Q1 Q2 விடவும் Q3ல வந்து 337 கோடி அப்படின்ற மாதிரி லாபம் காமிச்சான். இப்போ வரக்கூடிய Q4 ரிசல்ட்டில் இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. பட் ஏற்கனவே சில டயர் வண்டி கம்பெனிகள்லாம் மேலே உருண்டுட்டு போயிட்டான் சமீபத்தில். இந்த அப்பல்லோ டயர் சமீபத்தில் கூட இயர்லோ ஆல்மோஸ்ட் 350 ரூபா இருந்தவன் தற்போது 450 ரூபா அப்படின்ற ஒரு பாதி கிணறு வந்திருக்கான். இந்த பாதி கிணற மறுபடியும் தாண்டுவானா, இவனுடைய பழைய கை 560 போவானா, அல்லது திரும்பி எங்கிருந்து புறப்பட்டானோ அதே இடத்துக்கு திரும்பி வந்துடுவான்னு தெரியல. கரெக்டாக பார்க்க போனோம்னா மேலே 100 கீழே 100 அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல மிகவும் ஒரு சென்டர் பாயிண்டில் வந்து நிற்கிறான். என்ன கொடுமைன்னு தெரியல. அதாவது 6000 ஷேர்களுக்கு மேலே இருக்குது. இப்போ பல ஷேர்கள் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த மாதிரி 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்திருக்கு. இனி இவனை என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஆனால் ஒன்று நிச்சயம், எஃப்ஐஎஸ் வந்து கடந்த 11 நாளாக வாங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி இன்னொரு 11 நாள் வாங்கினாங்கன்னா முழு கிணறையும் தாண்டி நம்மளை கரை சேர்த்துனாலும் சேர்த்து விட்டுருவாங்க. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த லாரஸ் லேப்ஸ் எல்லாம் ட்ரேடர்கள் இப்போ தான் சாமி கும்பிட்டு இருந்தாங்க. மொட்டதாசன் குட்டையில் விழுந்த மாதிரி மட்டும் இவன் விழுந்துடக்கூடாது ஆண்டவா அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி விழுந்திருக்கான். ஆனால் அவங்க வேண்டிகிட்டு இருந்த பிரார்த்தனை பலன் தரல. கிட்டத்தட்ட 2 days மூவிங் அந்த 52 என்னது எல்லாமே 52 வீக் லோ அப்படின்றதுனாலையும் கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ ஈவன் ஹை வந்ததுக்கப்புறம் மொட்டதாச குட்டையில் விழுந்த மாதிரி கிட்டத்தட்ட 8% என்பது விழுந்து 50 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா நண்பர்களே, ஒரு முக்கியமான லெவலை மறுபடி போய் டெஸ்ட் பண்ணும் பொழுது ட்ரேடர்கள் நெர்வஸ் ஆயிடுறாங்க. மேல் நோக்கி போயிடுவான்னு நினச்சிக்கிட்டு யாராவது கீழே ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தாங்கன்னு வச்சுங்க, அதை வந்து அடிச்சு விட்டுறாங்க. அதே மாதிரி கீழ் நோக்கி வரும்பொழுது ட்ரேடர்கள் நெர்வஸ் ஆயிடுறாங்க. ஏன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து திரும்பி போவான்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. யாருக்கு தெரியும், அதை உடச்சா மறுபடியும் ஃபர்தராக கூட ஃபீல் ஆகலாம். ஸோ எப்போவுமே ஒரு குறிப்பிட்ட லெவல் வரும்பொழுது எல்லாருமே கொஞ்சம் நெர்வஸாக இருப்பாங்க. அப்படி இருந்த இந்த லாரஸ் லேப் தன்னுடைய வேலையை காமிச்சு கிட்டத்தட்ட 8% இறக்கி விட்டான் பாவம். நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வீட்டம்மாக்கள் சொல்லக்கூடிய கதையிலாம் வந்து உப்புச்சப்பே இல்லை, ரொம்ப போரிங்காக இருக்கும். நாங்கள் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறப்ப அடிஷ்னல் சீட்லாம் வாங்கி எழுதிட்டு போ. எக்ஸாம் எழுதிட்டு இருந்தப்ப நாங்கள் ரொம்ப நேரம் எழுதி டைமே முடிஞ்சிருச்சு, நாங்கள்லாம் 1 மணி நேரத்துலேயே எக்ஸாம் முடிச்சிருக்கோம். அந்த மாதிரி அவங்க சொல்லக்கூடிய சில கதைகள்லாம் வந்து ரொம்ப போரிங்காக இருக்கிற மாதிரி நம்ம நாட்டிலேயே வந்து ரொம்பவுமே போரிங், ரொம்ப என்னங்க ரொம்ப போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய சொத்துக்கள் தான் நம்மளை தூக்கி நிறுத்தி வச்சிருக்கு. சமீபத்தில் கூட ஒரு நண்பர் என்ன சொன்னார்னா, என்கிட்ட ஒரு பழைய வீடு ஒன்று இருந்ததுங்க, அதை விற்று வந்த கோடிகளை தூக்கி பேங்க்கில் எஃப்டியில் போட்டுட்டு இப்போ நான் அந்த வருமானத்தை வாங்கிட்டு ஜாலியாக இருக்கேன், அவ்வளோதான் என் வாழ்க்கை செட்டில்டு அப்படின்ற மாதிரி கூட ஒரு நண்பர் சொல்லியிருந்தார். ஸோ இப்போதைக்கு நம்ம நாட்டில் இந்த போர் கொடுக்கக்கூடிய ரொம்பவுமே ஒரு லேண்டை வாங்கினா யாராவது இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கிறாங்களா? கிடையாது. அது ஒரு 4-5 வருஷம் 10-15 வருஷம் சில பேர் தலைமுறையாக லேண்டை வச்சுட்டு அடுத்த தலைமுறையில் தான் விற்கிறாங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச திருப்பூரில் வெறும் 2 லட்சம் ரூபாய்க்கு 2 மாடி கட்டினவங்கலாம் இருக்காங்க. குடோன் எப்போ 2000களில் 2002 2000 அந்த டைமில். அதுக்கப்புறம் அதனுடைய வாடகையெல்லாம் இப்போ கிட்டத்தட்ட 40,000 ரூபா அப்படின்ற மாதிரி வருது குடோன் ஏரியாவில். அப்படின்னு என்ன ஆச்சு, அவங்க என்ன செலவு பண்ணாங்களோ அந்த காலத்தில் அது வந்து இந்த காலத்தில் வெறும் 5 மாதத்தில் அந்த வருமானம் என்பது வந்துடுது. அந்த பில்டிங் எப்படி இன்னொரு 20-30 வருஷம் கூட இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க. ஆனால் இது வந்து ரொம்ப போர். அவங்க வீடு கட்டி அந்த குடோன் கட்டி வாடகை விட்டப்ப வெறும் 3000 ரூபா தான் வருமானம் வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டையும் இதே மாதிரி ஒரு போரிங்காக வாங்கி வச்சு 10 வருஷம் கழிச்சு பார்க்கலாம் தம்பி, ஒரு 20 வருஷம் கழிச்சு பார்க்கலாம், நல்ல இடம் நல்ல ஸ்டாக்காக பார்த்து வாங்கி போட்டு அப்புறம் பார்க்கலாம் தம்பி அப்படின்னு ஸ்டாக் மார்க்கெட்டையும் ஒரு போராக அணுகுனோம்னு வச்சிங்களேன், மேபி அது ஒரு 10-20 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல ஒரு முதலீடாக இருக்கக்கூட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அடாடா நண்பர்களே, இந்த விஷயத்தை கவனிச்சிங்களா? நம்மளுடைய ருப்பி வந்து அமெரிக்க டாலருக்கு எதிராக எங்கேயோ எகிரிக்கிட்டு இருக்கான். சமீபத்தில் 87 வரைக்கும்லாம் போனான்னு நினைக்கிறேன். இப்போ வெறும் 84-47 ட்ரேட் ஆகிட்டு இருக்கேன். அதுலேயும் இன்னைக்கு மிகவும் லோவாக 83.80 வரைக்கும்லாம் போயிட்டு வந்துட்டான். அப்போ மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை வந்து என்ஆர்ஐகளின் மத்தியில் உருவாக்கியிருக்கு. ஏன்னா அவங்க வந்து இந்தியன் கரன்சியில் மாற்றுறதுக்கு பொதுவாக அமெரிக்காவிலேயே இருக்கட்டும், அமெரிக்க டாலர்லேயே இருக்கட்டும், ஒருவேளை ஒரு அமெரிக்க டாலருக்கு 100 ரூபாய்னு கிடைக்கும்போது மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து திடீர்னு அமெரிக்காக்காரர் தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டதுனால இப்போ நம்ம ருப்பிக்கு கொஞ்சம் கொண்டாட்டமாக இருக்குது.
டாலருக்கு கொஞ்சம் திண்டாட்டமாக இருக்குது. இது எங்கள் மாமா பார்த்துக்கிட்டு இருப்பார். ஓஹோ, என்ஆர்ஐஸ்க்கெல்லாம் திண்டாட்டமா, இரியா வரும்போது உனக்கு எந்த விதமான பாட்டில் கிடையாது அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டு இருப்பாரு. நண்பர்களே, மார்க்கெட் நல்லா இருக்கிறப்ப ஏமா ஏறுவானே தெரியாது. ரொம்ப ஸ்பெஷல் செக்டராக இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு இந்த பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் நெட்வொர்க்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ரொம்பவுமே ஸ்பெஷல் செக்டர். ஒருத்தர் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசா அப்ளிகேஷன் அவுட் சோர்சிங் அப்படின்ற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் எல்லாருமே சோகமாக இருக்கானு. இவனும் 1 இயர் லோ அப்படின்றதுல இருக்கான். இவனுடைய முதலீட்டாளர்களை பார்க்கும் பொழுது எஃப்ஐஸ் வந்து அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்பதை குறைச்சிருக்காங்க. டிஐஸ் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்பதை கொஞ்சோண்டு மார்ஜினலாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இது 52 வீக் லோவில் தான் ஆடிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி நெட்வொர்க் டெக்னாலஜிஸ்னு ஒன்று. இப்போ நிறைய அறிவிப்பு கவனிச்சிங்களா? நிறைய டேட்டா சென்டர்கள்லாம் வந்து இந்த மாதிரி அதானி அவர்கள் மிகப்பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி ரிலையன்ஸ் பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு செக்டரில் இந்த நெட்வொர்க் அப்படின்றது இருக்குது. இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு சோகமாக அதுவும் இன்னும் 52 வீக் லோலியே தான் ஆடிக்கிட்டு இருக்கு. இனி இதனுடைய Q4 ரிசல்ட் வந்து இவனை காப்பாற்றி விடுமா? திடீர்னு ஏதாவது ஒரு 50 கோடி அந்த மாதிரி ஏதாவது லாபம் கொடுத்து இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் வலு சேர்க்குமா, இல்லை கும்பா குட்டி ஆகுமா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நண்பர்களே, இன்னைக்கு வந்த மிக முக்கிய தகவலில் பேங்க் ஆஃப் இந்தியாவும் முக்கியம். ஏன்னா அவங்க 5000 கோடி பாண்டுகள் மூலியமாக ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு இருந்தது. ஏற்கனவே இவன் முதலீட்டாளர்களை மகிழ்ச்சியாக தான் வச்சுருக்கான். கடந்த சில மாதங்களாக 100 ரூபாய்க்கு கீழே போக வேண்டியது 120 ரூபா வர வேண்டியது அப்படின்ற மாதிரி போய்கிட்டு இருந்தவன் தான் இவன். இதனால் என்ன நினைப்பாங்க, இனி இந்த பங்கு மேலேருந்து கீழே வந்தாலும் அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்டாக இருக்கும். இந்த சமயத்தில் ஜிஆர் இன்ஃப்ரா அப்படின்ற ஒரு பங்கு, அவன் பயங்கரம் வீழ்ச்சி. அவன் எந்த அளவுக்கு அவன் மேல் நோக்கி ஏறி போனானோ அந்த அளவுக்கு கீழ் நோக்கி வந்துட்டு இப்போ தான் மார்க்கெட் நல்லா இருந்தங்காட்டி 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டுற மாதிரி வந்தான். அதுக்கப்புறம் மார்க்கெட் கொஞ்சம் சுமாராக இருந்தங்காட்டி மறுபடியும் இறங்கிட்டான். தற்போதைக்கு மேலே 1100 கீழே 900 ஆடிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவனுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 4262 கோடிக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்திருந்தது. ஆனால் இந்த இறங்கி இருக்கிற மார்க்கெட்லையும் இவன் பெருசாக ஏறல, வெறும் 14 ரூபா தான் ஏறி இருக்கான். அதே மாதிரி என்சிசின்னு ஒரு பங்கு, இந்த பங்கினுடைய இண்டஸ்ட்ரி பிஇ விட இந்த ஸ்டாக்கினுடைய பிஇ என்பது குறைவாக தான் வந்துகிட்டு இருக்கு. இருந்தாலும் இவனுடைய லாபம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட்டே காட்டல. 2022லேயே 200 கோடியெல்லாம் லாபம் பார்த்தவன் தான். இப்போவும் அதே 200 கோடி தான் லாபம் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன்ட்டு இருந்து வந்த தகவல் என்னன்னா, எனக்கு 1661 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இவன் பெருசாக growth அப்படின்றது காமிக்கல. இந்த சமயத்தில் எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்பது முதல்ல 27, 23, 20% வச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்போ 13% தான் அவங்களுடைய ஹோல்டிங் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த என்சிசி அப்படின்ற பங்கு இந்த வருஷத்தினுடைய உச்சத்தில் 400 ரூபா 350 ரூபா பக்கத்தில் இருந்தது, இப்போ 200 ரூபா பக்கத்தில் ஆடிக்கிட்டு இருக்கான். நண்பர்களே, இன்னைக்கு ஆச்சரியப்படுத்துகிற வகையில் ஒரு கம்பெனி டிம்கன் அப்படின்ற பங்கு 7.77% அப்படின்றது ஏறி இருக்கு. இதனால் என்ன ஆயிருக்குன்னா, சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி, தொடர் வீழ்ச்சி. பல பேர் வாயில் துக்கத்தை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. 4750 ரூபாயிலிருந்து தொடர் இறக்கம். யாராக இருந்தாலும் இந்த ஷேரை வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக பாத்ரூம்குள்ளே வந்து அரை மணி நேரமாக அழுதுருப்பாங்க. ஏன்னா தொடர் வீழ்ச்சி. இப்படி வீழ்ச்சியாக இருந்து கொண்டு இருந்த கம்பெனி இப்போ 7% ஏறினதுனால 50 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பது பக்கத்தில் ஆடிக்கிட்டு இருக்கான். நண்பர்களே, இந்த சமயத்தில் ட்ரேடர்கள்லாம் மார்க்கெட்டை கையெடுத்து கும்பிட்டு இருக்காங்க. நீ என்னதாயா பண்ண போற அப்படின்ட்டு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த ஐசிசி ப்ரொடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்ற பங்கெடுத்து பார்த்தோன்னு வச்சுங்களேன், அவன் கரெக்டாக 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்திருக்கான். மொட்டதாசன் குட்டையில் விழுந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலை பண்ண போறானா, இல்லை பிரேக் அவுட் டைம் மேல் நோக்கி போறானா அப்படின்ற மாதிரி தெரியாமல் இருக்கு. அதே மாதிரி உஷா மார்டின் ஒரு பங்கு, அவன் அப்படி தான் பண்ணான். மொட்டதாசன் குட்டையில் விழுந்த மாதிரி கரெக்டாக 2 டேஸ் மூவிங் ஆவரேஜை தொட்டுவிட்டு இப்போ மறுபடியும் பழைய லெவலில் வந்திருக்கான். இனி இவன் என்ன பண்ண போறான்னு தெரியல. ஸோ 5 மாதமாக தொடர்ந்து நிஃப்டி நம்மளை கீழே இறங்கி நம்ம வயிற்றுல புளி கரைச்சிக்கிட்டு இருந்தான். நம்மளை ரொம்பவுமே கேனைன் ஆக்கிட்டாங்களோ, இருக்கிறதுலே உச்சத்தில் போய் எல்லாத்துக்கும் பணத்தை போட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாங்களோ அப்படின்ற மாதிரி மனசில் நினைக்க வச்சு தொடர்ந்து 5 மாதம் நிஃப்டி கீழே இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ தொடர்ந்து கண்டினியூஸாக 2 மாதம் மார்க்கெட் ஏறினதுனால பல பங்குகள் 30%லிருந்து சில பங்குகள்லாம் 100% கூட அப்படியே டபுள் கூட ஆகிட்டான் கடந்த 2 மாதத்துலேயே. இனி வரக்கூடிய மே மாதம், அடுத்து வரக்கூடிய ஜூன் மாதம், ஜூலை மாதத்துலலாம் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இப்படி 5 மாதம் தொடர்ந்து இறங்கின மாதிரி தொடர்ந்து இன்னொரு 3 மாதம் ஏறிட்டானா ஆளை விட்றா சாமி, நாங்கள் தப்பிச்சிட்டோம், இனிமேல் நாங்கள் தப்பே பண்ண மாட்டோம், எங்கள் தப்புகளை பூரா நாங்கள் திருத்திக்க. ஏன்னா வாழ்க்கையில் நிறைய பேர் தப்பு பண்ணிட்டாங்க, மறுபடியும் என்ன ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போய் விடு, நான் பண்ண தப்பை திருத்திக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் இன்னும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ மே மந்த் நம்மளை என்ன பண்ணும் அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு சந்தோஷமான தகவல் என்னன்னா, ஃபோர்டு கம்பெனி வந்து மறுபடியும் சென்னை பிளான்ட்டை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்தது. கடைசியாக இந்த அக்ஷய திருதிக்கு அப்புறம் நிறைய பேர் கோல்டை பற்றி பேசுகின்ற தகவல்கள், சொல்லடிகள் அப்படின்றது கோல்டுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. இனி கோல்டுமே ஒரு ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ஆயிருமா இல்லையா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சியாக. ரொம்ப நன்றி, வணக்கம்.